So hey everyone, welcome back to channel, welcome back to another video of Ride with Kali. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக மோட்டோவ்ளாக் செட்டப்பில் இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்த மாதிரி நம்ம வந்து செயின் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் நிறையா பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DIY வீடியோஸ் பார்த்துட்டு ஹிமாலயன் மட்டும் இல்லை நிறைய வண்டிங்களுக்கும் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரெகுலராக வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற DIY வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணி காமிச்சேன், செயின் லூப் பண்ணி காமிச்சேன். பட் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து எப்படி செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஈஸியாக 10 மினிட்ஸ் கூட ஆகாது, ஆக்சுவலி 5 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லணும்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் மற்ற டூல்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா செயின் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரே வந்து என்ன சொல்கிறது ஒரே ஃபண்டாக தான் சொல்ல போனால். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ என் செயின் வந்து ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், லூப் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 inch மூவ் ஆகணும், ஓகேங்களா. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட பின்னாடி இருக்க அந்த டூத் தெரியுங்களா, இந்த தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல இந்த டூத் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டக்குன்னு உடஞ்சிரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து டக்குன்னு நீங்கள் கியர் கட்னா பண்ணும்போது ஓரளவு வந்து ஃப்ரண்ட் பாக்கெட்டும் ரியர்ஸ் பாக்கெட்டும் வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து லைஃப் வரும். இப்போ தான் இந்த மாதிரி லூஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி செயினை வந்து ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது அண்ட் செயினை வந்து ப்ராப்பராக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது. நிறைய கடையில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ராட் ஒன்று வரும், ஓகேங்களா. நான் இந்த இடத்துல இருந்து காமிக்கிறேன். ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து உங்களுக்கு ஒரு ராட் ஒன்று வரும். ஸோ இந்த ராட் என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராட் வந்து த்ரூ அப்படி ஆகுது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 2 உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 போல்ட் தெரியும் பாருங்க. இந்த 2 போல்ட் தான் வந்து செயினை வந்து ப்ராப்பராக தள்ளி வைக்கிது. ஸோ இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு எடுத்து டைட் பண்ணால் செயின் வந்து டைட் ஆகிடும், ஓகேங்களா. அண்ட் இந்த பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற போல்ட் வந்து கிராஸ் வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உள்ளே இருக்கிற போல்ட்னு வச்சுங்க. இப்போ இது வந்து லெவலாக இருக்குது. ஸோ லெவலாக இருந்துச்சுன்னா இது வந்து டயர் வந்து ப்ராப்பராக சுற்றும், ஓகேங்களா. ஸோ இது லெவலாக இல்லைன்னா ஒரு பக்கம் இப்படி இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்படி இருக்கிறது வந்து நமக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி இருந்துச்சு என்ன ஆகும்னா உள்ளே இருக்க சென்டர் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா தேய ஆரம்பிச்சிடும், பேரிங் தேய ஆரம்பிக்கும், உங்கள் பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தேய ஆரம்பிக்கும், மைலேஜ் ட்ராப் ஆகும், பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ராப்பராக எப்படி ப்ராசஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோடு தெரியும் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கோடு தெரியுது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடு என்னமோ இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மார்க்கிங். ஸோ இது வந்து லெவல் மார்க்கிங். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 மூணாவது கோடு வந்து இப்படி இருக்குன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 2 3 மூணாவது கோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் தான் உங்கள் ஷாஃப்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஷாஃப்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லைனா அந்த கோடு வந்து 2 கோடு இங்கே இருக்கும், அங்கே 4 கோடு இருக்கும், இந்த மாதிரி மாறி இருக்கும். இது வந்து எப்படி நம்ம லெவலாக செட் பண்ணுறது, இது ஒரு விஷயம், சரிங்களா. இப்போ நம்ம செயின் எப்படி டைட் பண்ணுறது அண்ட் லூஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட RE டூல் பாக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மற்ற விஷயம்னா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேனரும் தான். அண்டு டைட் பண்ண லூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்பேனர்ஸ் இருக்கும். அதெல்லாம் செட்டில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்பேனர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சென்டர் ஷாஃப்ட் வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு சென்டர் போல்ட்டை லைட்டாக அமுக்குனீங்கன்னா லூஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் டைட்டாக வச்சுக்கிட்டு சென்டர் போல்ட்டை வந்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ரைட். ஸோ போல்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் லூஸ், ரொம்ப ஓப்பன் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள் ஃப்ரீ ஆகிடுச்சு. பாருங்கள் இது மூவ் ஆகுது பாருங்கள், ஃப்ரீ ஆகிடுச்சு. அண்ட் இதே மாதிரி இந்த இடத்துல ஃப்ரீ ஆகிடும். ஓகே, 13ஆம் நம்பர் ஸ்பேனர், ஓகேங்களா. ஸோ 13ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சு இதை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இது வந்து லாக் நட், இது வச்சு வந்து லாக் நட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா இந்த நட்டை அந்த போல்ட் வந்து பின்னாடி உள் சைடு வந்து ஒரு நட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நட்டை வந்து லாக் பண்ணுறதுக்காக இந்த லாக் நட். செயின் பாருங்கள், நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். முன்னாடி எவ்வளோ இதாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நட்டை நல்லா லூஸ் பண்ணிட்டு நம்ம செயினை டைட் பண்ண போகிறோம். அப்போ டயரை பின்பக்கம் இழுத்துடணும். இந்த நட்டை வந்து ஃபஸ்ட் நட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா. பாருங்க, இப்போ இது பாருங்கள், இது சின்னதாக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது சின்னதாக இருக்குது. அண்ட் என்ன பார்த்தீங்களா, இது பெருசாகிடுச்சு. ஸோ இந்த நெட்டும் இது அடுத்து நான் எப்படி லெவல் பண்ணணும்னு சொல்லி தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 இந்த மாதிரி ஆனால இதை இப்போ நம்ம வந்து இன்னும் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு கொஞ்சம், அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸோ இதை டைட் பண்ண ஆரம்பிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக செயின் டைட் ஆகும் பாருங்கள். டைட் ஆகுது செயின், இங்கே பாருங்கள் செயின் டைட் ஆகிடுச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக் செயின் டைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது என்னென்னா ஒரு 1/2 inch வந்து செயின் மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். செயின் மூவ் ஆகுது பார்த்தா பின்னாடி இருக்க நட்டை வந்து லாக் பண்ணிடுறீங்க.
இப்போ இங்கே பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலி ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஓரளவு இந்த மாதிரி விரல் வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் இப்போ முடிஞ்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட். இப்போ இதெல்லாம் ரைட்டாக லூஸ் பண்ணிட்டு இந்த இதை நம்ம டைட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் பாருங்கள், என்கிட்ட ஸ்கேல் இல்லை, ஸோ சும்மா விரல வச்சு ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி நம்ம ஒரு ரஃபர் மாதிரி தெரியும்ல. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை லைட்டாக புஷ் பண்ணிட்டு இந்த ஷாஃப்ட்டை வந்து சென்டர் ஷார்ட் போல்ட் வந்து டைட் பண்ணிடும். ஸோ வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் பாஸ். இங்கே பாருங்கள், இந்த லெவல் ஈக்குவலாக வந்துச்சு பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள், ஈக்குவலாக இருக்கா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 1 2 3 மூணாவது நம்பர் வந்து இந்த கோடு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 1 2 3 தெரியுதுங்களா, மூணாவது நம்பர் இந்த கோடு இருக்குது. அண்ட் அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், சரிங்களா 1 2 3 நம்பர் அந்த கோட் இருக்குது பாருங்கள், சரிங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ என்னென்னா என்னோடய ஷாஃப்ட் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு இது லூஸ் இருக்கணும், சரியா, அந்த அளவுக்கு லூஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மூவ் ஆகும். ஸ்கேல் வச்சு இப்போ வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மாதிரி ஒரு 1/2 இன்ச் மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 1/2 இன்ச் மூவ் ஆன போகணும். ஓகேங்களா. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்துருச்சு, எந்த இஷ்யூ கிடையாது. அண்ட் இந்த பின்னாடி லாக் நட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது வந்து ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் உடையதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஐ மீன் ரிமூவ் கீழே வந்து விழுந்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் டைட் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் இதே தான் ப்ரொசீஜர். அதாவது நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லா வண்டிலையும் பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்டேக்குள்ளே இருக்கிற அந்த போல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் காமனான இது. ஸோ ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் யூ நோ வாட் டு டூ. அண்ட் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் த டே. I'll see you soon in the next video. Bye bye, take care and do what you my dear friends. Bye bye.